தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தங்கராஜ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இந்த 2 நாளாக எல்லா இடத்துலையும் மோட்டர் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் மழை நீர் தேங்கியிருக்கோ உடனடியாக அதான் அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க. அதில் விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மோட்டர் வச்சு மழை பெஞ்ச தண்ணிலாம் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். அங்கங்கே இறச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் தண்ணி தேங்காமல் இருக்குது. அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்கங்கே போய் வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. நாம் என்ன கேட்குறோம்னா, இந்த வடிகால் பணிக்கு சென்னையை சுற்றி இருக்கிற நகரங்களுக்கு வடிகால் பணிக்கு சுமார் 4000 கோடி ரூபா நிதி ஒதுக்குறீங்க. அந்த நிதி என்னாச்சு? நீங்கள் ஏன் மோட்டரை வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வி வருது இல்லை. 4000 கோடி ரூபாங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லை, 4000 கோடி. தமிழ் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4000 கோடி ரூபாயை இவனுங்க என்ன பண்ணானுங்களே தெரில. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் வேலை செஞ்சுருப்பானுங்க. அதெல்லாம் இப்போ இந்த மலைக்கு கரைஞ்சி போயிருக்கும். இவனுங்க நான் குவாலிட்டியாக கட்ட போகிறாங்க. ஒரு வாய்க்கா காவா ஒரு சைடு போடுற அந்த டிச்சு இதெல்லாம் குவாலிட்டி கிடையாது. நான் ஒரு மலைக்கு கூட கரைஞ்சி போயிடும். சிமெண்ட்டு தரமாக இருக்காது, மண் இருக்காது, அது சரியாகவே இருக்காது. அந்த சிமெண்ட்டு எதை கட்டினாலுமே இங்கே சரியாகாது. ஒரு மலை வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும். ஏற்கனவே ஒரு பாலம் அடிச்சுட்டு போச்சு பார்த்தீங்களா? எத்தனை கோடி ரூபா செலவில் கட்டினது அது. ஏங்க, மனுஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய பாலம் கட்டுறாங்க. அது தண்ணி மலையில் அடிச்சுட்டு போயிடுதுங்க. என்னமோ வாய்க்காவுக்கு தடுப்பு கட்டின மாதிரி இப்படி கட்டுறாங்க இவங்க. அந்த பணம் எவ்வளோ செலவு? மக்களோட வரி பணம் வேஸ்ட்டாக தானே போச்சு. இதேங்க இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சு பாதி கொள்ளையடிச்சிக்கிறாங்க. கொள்ளையடிச்சு வச்சுக்கிறானுங்க. பாதி கொண்டு போய் பணத்தை செலவு பண்ணுறானுங்க. அவ்வளோ தான் இவங்க செய்கிறாங்க. அந்த பாதி பணத்தில் என்னங்க பண்ண முடியும்? அதுக்கு அதிகாரிங்களுக்கு இவங்கெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து கடைசியா எதுவுமே இருக்கிறது இல்லைங்க. வெறும் மண்ணை போட்டு தான் அப்படி பாலம் மாதிரி கட்டிவிட்டு வராங்க. சிமெண்ட் பயன்படுத்துறது இல்லைங்க. இப்படி தான் பண்ணுறாங்க, நடந்துகிட்டு இருக்குது. அதில் வாய்க்கால் வடிகால் பணிக்கு 4000 கோடி ரூபா பயன்படுத்தினாங்க. டெண்டர் கொடுத்து அந்த வேலையில் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. சென்னையை சுற்றி மழை பெஞ்சா அங்கங்கே தண்ணி நிற்கிது. அங்கங்கே தண்ணி, பள்ளம், மேடு, எந்த ஒரு இடத்துலையுமே தண்ணி இல்லாத இடம் இல்லை. முதலமைச்சர் வீட்டு பக்கம் போனால் அந்த பக்கம் தண்ணி இருக்காது. இந்த அமைச்சருங்கெல்லாம் இருக்கிறாங்க பாரு, அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் தண்ணி இருக்காது. எல்லாம் நல்ல ரோடாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிங்க தங்குற இடத்த விட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். குண்டு குழியாக இருக்கும். பெரிய பெரிய அதிகாரிங்க ரோடு பக்கம் நல்லாயிருக்கும். இப்படியெல்லாம் பல பெரிய ஆளுங்க நாட்டில் எவன் வாங்குறானோ அவன் ஊடகம் நல்லாயிருக்கும். அவங்க வீட்டு பகுதியெல்லாம் நல்லாயிருக்கும். ரோடு போட்டிருப்பாங்க, அழகாக ரோடு போட்டிருப்பானுங்க. ரோடு போட்டு அதெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பானுங்க. ஆனால் இந்த மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், அன்றாடம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற மக்கள், தினக்கூலிகள், இந்த மாதிரி கூரை குடிச்சே இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா போக பள்ளம், மேடு, ரோடு, குண்டு குழி, ஏகப்பட்ட பள்ளமாக இருக்கும். அங்கங்கே வெட்டி போட்டு வச்சுருப்பாங்க. டிச்சு போடுறவங்க வெட்டி போட்டு வச்சுருப்பானுங்க. அதை வெட்டி போட்டு வச்சுருப்பாங்க. மரத்தை வெட்டி சாய்ச்சி வச்சுருப்பானுங்க. அங்கங்கே 2 பேரில் தள்ளி விட்டு நிற்க வச்சுருப்பாங்க. அதை கேட்டு மரத்தை எடுத்து வச்சுருப்பானுங்க. இப்படியே தான் இருக்கும் சென்னை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா. அப்படியே தான் இருக்கும். அதுலேயே தான் அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதக்கணக்கில் 2 மாதம் 6 மாதம் கணக்கில் கூட ஒரு இடத்துல நோண்டி போட்டாங்களா அப்படியே கிடக்கும். அடுத்தாச்சு கூட வந்துடும். அந்த நோண்டி போட்டது அப்படியே இருக்கும். இப்படி தான் இருக்குது. இந்த லட்சணத்தில் ஐயா துணை முதலமைச்சர் என்னங்கிறாரு, தண்ணி அங்கங்கே கொஞ்சம் தேங்கி இருக்குது, அதெல்லாம் நாங்கள் டிராக்டர் மூலமாக மோட்டார் வச்சு இழுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 40,000 கோடி ரூபா இருந்துச்சுன்னா அந்த சென்னையை சுற்றியும் நல்லா ஆழமாக வெட்டி வடிகால் பனி போட்டு அடியில் பெரிய பெரிய ராட்சத பைப்புகளை போட்டு கொண்டு போய் அது அந்தாண்ட சென்னை சிட்டியை தாண்டி பெரிய ஏரி குளங்களை வெட்டி அந்த ஏரி குளத்துக்கு அந்த தண்ணியை திருப்பி கொண்டு அதில் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணனா என்ன பண்ண முடியாதா? சென்னை சுற்றியும் ஏரியில் தான் கட்டி வச்சுக்குதுங்கிறாங்க. அந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை அதுக்கு அடியில் இன்னும் ஏரியை நோண்டி எடுத்துகிட்டு போய் அடியில் மண்ணுக்கு அடியில் பாதாள வழி மாதிரி செஞ்சுக்கிட்டு போய் அதை கொண்டு போய் பறித்து
கொண்டு போய் ஒரு இடத்துல தண்ணி கலக்கோட்டா என்ன பிரச்சனை? பண்ண மாட்டாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, இந்த 4000 கோடி ரூபா போன மாதிரி தான். 4000 கோடி எங்கே போச்சுன்னே தெரியல. இதுக்கு மேலே அந்த தேட்டரு அந்த மோட்டார் வச்சு எடுத்ததுக்கெல்லாம் கணக்கு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பட்ஜெட் போடுவாங்க, அதையும் எடுத்துக்குவாங்க. இதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, வருஷம் இப்போ இந்த அரசியல் இப்படி இந்த அமைச்சருங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட்டு இந்த 4000 கோடியோட இவங்க இப்படி போயிடுவாங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்க ஒரு 4000 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு அவங்க செஞ்சதெல்லாம் சரியில்லை, எல்லாம் இடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, தண்ணி போகல, எல்லாம் மக்களுக்கு சிரமமாகுதுன்னா அவங்க ஒரு 4000 கோடி ரூபா பட்ஜெட் போடுவாங்க. அவங்க 4000 கோடி ரூபா போட்டு அவங்க ஏதோ ஒன்று அங்கே நோண்டுறோம் இங்கே நோண்டுறோன்னு அந்த ஊரையே சுற்றி நோண்டுவாங்க. நோண்டு அவங்களையும் கடப்பில் போட்டு அந்த 4000 கோடியை பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் நடக்குது. மக்களுக்கு யாருமே நல்லது செய்கிற மாதிரி தெரியல. ஒரு ரோட்டு போடுறாங்கன்னா ரோட்டு சைடு 2 பக்கம் டிச்சு போட்டிருப்பாங்க. அந்த டிச்சியை நல்லா போட்டு அதை வாட்டமாக கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஏரி குளங்களை ஜாயிண்ட் ஆகிற மாதிரி விட்டா தானுங்க அந்த தண்ணி போகும். இவனுங்க தான் பறித்து போட்டு அப்படியே கிடக்குது, அதை பண்ண மாட்டானுங்களே. பண்ணால் பணம் போயிடும். எப்படி பண்ணுவாங்க? இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. எந்த ஒரு நாட்டுக்கு தேவையான திட்டமே செய்கிறதில்ல. ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, நிதி ஒதுக்குறாங்க, நிதி ஒதுக்கி அதை பண்ணுறாங்க, அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஏதோ 1-2 பணிகள் செய்வாங்க, செஞ்சுவிட்டு அதில் கணக்கு காட்டி விட்டு போயிடுவாங்க. இப்படியே தான் நடக்குது மக்களா. இதெல்லாம் அடுத்த 2026 ஒரு நல்ல அரசியல் கட்சி நாட்டாளணும். அதுக்காக நல்ல அரசியல் கட்சின்னு இந்த தற்கொலை கூட்டத்துக்கு போயிடாதீங்க. இந்த தற்கொலை கூட்டங்க அவங்களோட மோசம். இவனுங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களே பரவாயில்ல, இவங்களே 4000 கோடியோட தான் போயிடும். இவங்க ஊரையே விற்று போயிடுவானுங்க. பார்த்தீங்களா, எவனுக்குமே கட்டுக்கடங்காத கூட்டதுங்க, எதுங்களுக்கும் கட்டுக்கடங்காதுங்குதுங்க. அதனால் இவங்ககிட்ட எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. போய் எல்லாம் அகராதி பேசுவானுங்க. இந்த பசங்க இந்த அணில் குஞ்சுங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு அணில் குஞ்சு பசங்கள்லாம் அவங்க வீட்டு பக்கம் ஒரு பொறுப்பாளர், ஒரு கவுன்சிலரு, ஒரு தலைவர், இப்படி அந்த கட்சியில் வந்தாங்கன்னா அந்த பகுதி மக்களை என்ன பண்ணுவானுங்க? போட்டு வறுத்துட்டு மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது இந்த புது கட்சிலாம் நம்பாதீங்க. அது போயிடுச்சு, அது பிஜேபி கிட்ட போய் சேர்ந்துக்குச்சு. விஜய் கட்சி அவர் இப்போ பனையூருக்கு அந்த மக்கள் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டு போங்க. அதனால் மக்களை, இந்த அரசாங்கத்தை நம்பாதீங்க. உங்கள் பகுதியில் நீங்கள் வாழ்கிறவங்க கொஞ்சம் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. பள்ளம் மேடை இருந்துச்சுன்னா கூட நீங்களே கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டு கூட அதை சரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மழை காலத்திலலாம் நோய்கள் பரவும், அது தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்காக ரோட்டில் போய் எல்லாம் மக்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் வரி வாங்குறாங்க அரசாங்கம். அவங்க பார்க்கணும். பார்க்கல, எதிர்காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அமையறதுக்கு உதவி பண்ணுங்க. 26 நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அருமையான கட்சி. தமிழ் மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யக்கூடிய தமிழ் தேசிய கட்சி. அதுக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.